ஃபைனலி அந்த கல்யாண நாளும் வந்துடுச்சு. லக்ஷ்மி வெட்ஸ் ராகுல். இதுதாங்க கல்யாணம். ஆக்சுவலாக இந்த கல்யாணம் தான் என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் கல்யாணம். அவள் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி தான் ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணியிருந்தோங்க. சித்தப்பா அப்படி பார்த்து பார்த்து அவளுக்காக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த யூடியூப்காரங்களை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணுங்க. எப்படி தான் ஆன் டைமில் கண்டென்ட் எடுத்து அதை சூப்பராக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக தெரியல. எனக்கு அசிஸ்டண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதனால கிடைச்ச கேப்பில் இருந்த வேலைக்கு நடுவில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்க. என்ன எங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு தான் ஒரு மாதிரி ஹெக்டிக்காக இருந்ததா. அந்த டைமில் தான் லக்ஷ்மியோட ஃப்ரெண்ட்ஸு டைம்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் சேச்சி நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்லாம் பண்ணாங்க. கெட்டப் எப்படி சூப்பராக இருக்குல்ல. இந்த சாரிக்கு தாங்க ப்ளவுஸ் தேடி நான் சவுகார்பேட் ஃபுல்லாக அலைஞ்சேன். ஆக்சுவலாக கல்யாணம் ஒரு வியாழக்கிழமையாக இருந்ததா. வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டிலேருந்து பொண்ணை அனுப்ப மாட்டோம்ல. அதனால கல்யாணத்து அன்னைக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி கண்ணூர் போகிறது தாங்க பிளான். மாப்பிள்ளை ஊர் கண்ணூர், அதாவது நார்த் கேரளா. பை ரோடு போகிறோம் அப்படின்னாலே ஒரு ராத்திரி ஆகும். அதனாலே சித்தப்பா ஃப்ளைட்டில் போகிறதுன்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 10-12 பேர் ஒட்டா ஒரு குரூப்பாக போனோமா. அதுவே ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. யூஸ்வலி நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ளைட்டில். இது ஒரு மாதிரி குரூப்பாக தம்பிங்க எல்லாருமா போன போது ஒரு மாதிரி ஜாலியாக தாங்க இருந்துச்சு. ஆக்சுவலாக கண்ணூரில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ரிசப்ஷனும் வச்சுருந்தாங்க. அந்த ரிசப்ஷன் வீடியோஸ் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், சரியா. லக்ஷ்மியும் ராகுலுமே செம்ம ஜாலியாக இருந்தாங்க. ஒரு மாதிரி புதுசாக இருந்தது கல்யாண கெட்டப்பில் ஏர்போர்ட்டில் நடக்கிறது. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அரை மேக்கப்பில் இருந்திருப்பேங்க. ஒரு மாதிரி ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. கண்ணூரில் ஒரு நாள் ஊர் சுற்றினேன். அதையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.